இன்றைய தமிழக அரசியல் களத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு தலைவராக திரு விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் இமயமலை அளவிற்கு உயர்ந்து நிற்கிறார் என்பதுதான் உண்மை. இன்றைய காலகட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் மிரளக்கூடிய வகையில் ஜல்லிக்கட்டு காளையை போல் துள்ளி குதித்து தமிழக அரசியல் களத்திலே திரு விஜய் அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டை நீண்ட நாட்களாக ஆண்டது. நீண்ட நாட்களாக ஆண்ட காங்கிரஸ் கட்சியை 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் அப்புறப்படுத்திவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 67 பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வரானார்கள். திரு கலைஞர் அவர்களுக்கும் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் அரசியல் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திரு எம்ஜிஆர் அவர்கள் 1972 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை தொடங்கி 77 திமுக என்ற அரசியல் இயக்கத்தை அப்புறப்படுத்திவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரியணை ஏறியது. இது தமிழக அரசியலில் நடந்த நிகழ்வுகளாகும். அந்த வகையில் 2026 ஆண்டு ஒரு மாபெரும் அமைதி புரட்சியும் இளைஞர்களிடையே எழுச்சியும் இளம்பெண் சகோதரருடைய பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பும், அதாவது தமிழ்நாடு ஒரு பயங்கரமான முன்னேற்றத்தை பெற வேண்டும், இளைஞர்களுக்கான இளம் பெண்களுக்கான திட்டங்களை தீட்டுகிற ஒரு மாபெரும் சக்தியாக விஜய் இருப்பார் என்று முழுமையாக நம்புகிற காரணத்தினால் இந்த 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே அரசியல் சூப்பர் ஸ்டாராக திரு விஜய் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நீண்ட நாட்களாக ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அப்புறப்படுத்திவிட்டு 2026 தமிழ்நாட்டில் தமிழக முதல்வராக திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்பார்கள் என்பது எங்கு பார்த்தாலும் கூடுகிற கூட்டமே சாட்சியாகும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூட்டம் தன்னால் கூடவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தானாகவே கூடவில்லை. அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சரி திரட்டப்பட்ட கூட்டமாக இருக்கிறதை தவிர கூட்டம் திரட்டப்படாமலேயே திரு விஜய் அவர்கள் காலை 11 மணிக்கு வருகிறார் என்றால் 8 மணிக்கே கூட்டம் கூடுகிறது. தமிழ்நாடு முழுவதும் கூட்டம் கூடுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாட்டு வண்டி வேகத்தில் அரசியல் களத்தில் சென்று கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் குதிரை வேகத்தில் அரசியல் களத்தில் சென்று கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியல் களத்தில் ஜெட் விமான வேகத்திலே பொதுமக்கள் ஆதரவோடு இளைஞர்கள் இளம்பெண்கள் ஆதரவோடு சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. தாவைக்கா என்ற சொல்லுக்கும் 3 எழுத்து, விஜய் என்ற சொல்லுக்கும் 3 எழுத்து, அவர் தேர்தல் களத்திலே பெறப்போகும் வெற்றிக்கும் 3 எழுத்து, தேர்தல் முடிந்த பின்பு அவர் செல்ல இருக்கும் கோட்டைக்கு 3 எழுத்து என்று சொல்லத்தக்க வகையில் விஜய் அவர்கள் மாபெரும் வளர்ச்சியை இன்றைய கால அரசியல் கட்டத்திலே பெற்றிருக்கிறார்கள். தமிழக முதல்வராக வருவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. சீனி இல்லாமல் பாயாசம் இல்லை, அலை இல்லாமல் கடல் இல்லை, தென்றல் காற்று இல்லாமல் நந்தவனம் இல்லை, திரு விஜய் அவர்கள் இல்லாமல் தமிழக அரசியல் இல்லை என்று சொல்லத்தக்க அளவில் ஒரு மாபெரும் வளர்ச்சியை தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய நேர்மையினால், தன்னுடைய தியாக மனப்பான்மையால் இன்றைய தமிழக அரசியல் களத்தில் கடுமையான உழைப்பின் மூலம் இளைஞர்களின் இளம்பெண்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களுடைய பேராதரவோடு தமிழக முதல்வராக அவர் பொறுப்பேற்கிற தேனான செய்தி விரைவில் வரும் என்ற நம்பிக்கை நம் அனைவருக்கும் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.